கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட சேர்ந்து வார்த்தையை தியானிக்க ஜெபிக்க வந்திருக்கிற அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நாளின் மனைவியும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணி இதை ஆரம்பிப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலையும் கர்த்தாவே எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கூடுகையில் ஒன்றிணைத்த கிருபைக்காக உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நிரப்பி இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே, அதுக்கு உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆண்டவரே, புத்திர சுகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்கள் மேல் நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கீங்க. அதுக்கு நமக்கு நன்றி. உடைய ஆவியானவர் உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளார ஊற்றினீரே, அதுக்கு நமக்கு நன்றி அப்பா பிதாவே. கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களை நிரப்புவீராக. எங்களை உம்முடைய பிரசனத்துக்குள்ளார ஆண்டவரே நிரப்பி செல்வீராக. ஒவ்வொருவரும் இந்த நொடி பொழுதில் ஆண்டவரே தேவ பிரசன்னத்தை உணர்வார்களாக. உம்முடைய பிரசனத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொடுக்குற தைரியத்தால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு உற்சாகத்தையும் பலனையும் ஆண்டவரே எங்கள் மனதில் ஒரு விசுவாசத்தையும் தைரியத்தையும் கொடுக்கட்டும் கர்த்தாவே. இன்னும் அதிக சந்தோஷத்தை சமாதானத்தினால உடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஆண்டவரை வாழ கிருபை செய்வீராக. தொடர்ந்து இந்த ஜெபத்தை ஆண்டவரை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. People love you so much. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். நாம் மட்டும் ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தால் பத்தாது, எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். எல்லாரும் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறது கிருபை பெற வேண்டும். அதற்காக தான் உங்களிடத்துல ஒரு அன்பான வேண்டுகோள், ஷேர் இட், ஃபார்வர்ட் இட். நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இதை அனுப்புங்க. நிறைய பேர் இதன் மூலமாக ரட்சிக்கப்படுவார்கள் நான் விசுவாசிக்கிறேன். என்றால் வார்த்தை சக்தி வாய்ந்தது. 4 சங்கீதம் சாதாரண நாட்கள், ஆனால் இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாக இருக்குது. இந்த வார்த்தைகளை அபிஷேகத்தோடு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் இதை பேசும்போது இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். நாங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறோம். இதை ஷேர் பண்ணும்போது அதை கேட்கிற மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், தொடப்படுகிறார்கள். வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காண்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ரட்சிக்கப்பட்ட மக்கள் இதை கேட்டு அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி பிரம்மாண்டமாய் அமையும். இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே நாம் சங்கீதம் 112 தியானித்து வருகிறோம். கர்த்தர் ரொம்ப நல்லவராய். இன்றைக்கு நமக்கு இது 95th எபிசோட். ஜெபமே ஜெயத்துடைய 95வது எபிசோடு. அது கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். இன்னும் 5 எபிசோடில் நம்ம செஞ்சுரி நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். இப்போ இன்றைக்கு அற்புதமாய் இந்த வெள்ளிக்கிழமையில கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்து நான் விசுவாசிக்கிறேன். அதில் விசேஷமாக சங்கீதம் 112 நம்ம ஒவ்வொரு வசனமாக படிக்க ஆரம்பித்தோம். நம்ம 3ஆம் வசனத்தை இன்னும் தாண்டல, ஆனால் 9 நம்ம 3ஓடு சேர்த்து நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவர் வீட்டில் இருக்கும். யார் வீட்டில் இருக்கோ? முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து. அப்படி கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் சந்ததி பலத்திற்கும், செமையானுடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். ஆஸ்தி ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கோ. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கோ, நீதி என்றென்றைக்கும் இருக்கும். His righteousness will endure forever. 9th verse says, வாரி இறைத்தால் ஏழைகளுக்கு கொடுத்தால் அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அவர் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பாருங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கிறது மட்டும் கிடையாது, அந்த வீட்டில் இருக்கிறத அவன் வாரி இறைக்க ஆரம்பிக்கிறான். எதற்காக? It comes, the wealth, the prosperity comes with a purpose.
நோக்கத்தோட தான் வருது. பாருங்க, நான் சொன்ன ஆண்டவருக்கு தேவனோட ஊரே பொங்கிட்டாங்க. தங்கம், ஐஸ்வர்யம், பணம் உங்களுக்கு தேவை, உங்க பிள்ளைகளுக்கு தேவை. ஆண்டவருக்கு தேவனோட ஏய் நீ எல்லா வேணா சொல்லியா, ஆண்டவருக்கு தேவைன்ட்டா பத்தியா அப்படின்னு. தேவையுள்ள ஆண்டவர், உங்க ஆண்டவர் தேவையுள்ள ஆண்டவர்ன்ட்டானுங்க. இஸ் ஆல் சஃபிஷியன்ட், இஸ் எல் ஷடாய். ஆமென். அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அப்புறம் ஆண்டவர் தேவை நீங்க? ஆமா தேவை. என்னங்க செந்தில் கவுண்டமணி ஜோக்கு மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அல்ல இந்த வாழைப்பழம் தானே அந்த வாழைப்பழம் மாதிரி நல்லா கவனிக்கணும். பாருங்க, கர்த்தர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், அவருக்கு எந்த தேவையும் இல்லை. இங்கே அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம ஆண்டவருக்கு தேவைன்னா, ஆண்டவராக குறைவுடைய உட்காந்துருக்காரு இல்லை இல்லை, அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவது ஆண்டவருக்கு தேவைன்னா. எதற்கு? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, போ ஒரு இடத்துக்கு போ, அங்கே ஒரு கழுதை கட்டியிருக்கோம், எடுத்துட்டு வா. கேட்ட ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுன்னு போட்டிருக்கு. ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி வசனமே இருக்கு. ஆண்டவருக்கு வேணும், ஆண்டவருக்கு தேவை. எதுக்கு? அதில் தான் உட்காந்து ஆண்டவர் என்ன பண்ணணும்? பவனி போடும். அப்போ ஆண்டவருக்கு எதுவுமே தேவை இல்லையா? இல்லை, அவருடைய திட்டம் ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அவருடைய ராஜா தாழ்மை உள்ளவராய் மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் என்ன பண்ணினார்? எழுதப்பட்டிருக்கு. அப்போ வசனம் இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு. அது நிறைவேறுவதற்கு ஒரு கழுதை இயேசுவுக்கு தேவை. அப்போ சுவிசேஷம் பரவுவதற்கு, ஏழை எளியவர்களுக்கு நன்மை உண்டாவதற்கு, இன்னும் முதியவர்கள், விதவைகள், அனாதைகள், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஊழியர்கள், உலகம் முழுவதும் இருக்கிற சுவிசேஷ பணிகள், மிஷனரிமார்கள், இவர்கள் எல்லாருக்கும் செய்வது யாருக்கு செய்வது? ஆண்டவருக்கு செய்வது. அப்போ ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்றது கரெக்டா தப்பா? கரெக்ட். கரெக்ட். அதுல இங்கே விசேஷமாக லூக்கா 8ஆம் அதிகாரம் வாங்க, 1ஆவது வசனத்தை படிக்கிறேன். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 பேரும் அவருடைய கூட இருந்தார்கள். பாருங்க, லூக்கா 8 ஜீசஸ் குறித்து எழுதப்பட்டிருக்கு. இயேசு பட்டணங்கள் தோறும், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் டிராவல் பண்ணி பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை, சொல்லுங்க, நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 சீஷர்கள் அவரோட கூட இருந்தார்கள். அடுத்த வசனம், அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கிற சில ஸ்திரீகளும், கவனிக்கணும், சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும். அப்போ 12 பேர், ஜீசஸோட சேர்ந்து 12 பேர். அதுக்கப்புறம் யார் இருக்கா? அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கிற சில ஸ்திரீகளும். எஸ், சில ஸ்திரீகள். எத்தனை பேர் போடல? சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீக்கின எனப்பட்ட மரியாளும். ஏரோதின், பாருங்க, யாரோடைய காரியக்காரன்? ஏரோது யாரு? ராஜா. அது ஊர்ல ஏதோ ஒரு கடை வாட்ச்மேனா? அந்த ஊர் ராஜாங்க. ஏரோதுடைய காரியக்காரன் போட்டிருக்கு. ஆங்கிலத்துல வருது பாருங்க. And Joda, the wife of Chusa, Herod's household manager. ஏரோது காரியக்காரன்னா யாருன்னா, ஏரோதுடைய அரண்மனையோடைய காரியங்களை பார்க்கிற மேனேஜர். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இந்த போர்த்திமார் வீட்டுல யோசேப்பு இருந்தது போல இந்த ராஜாவுடைய எல்லா வீட்டு விசாரணைக்காரனாய் எல்லாவற்றுக்கும் இருந்தவ யாரு? ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி ஆகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால், பாருங்க, ஏரோதின் காரியக்காரனான கூசா நல்ல பேர்ல கூசாலோத்த அவருடைய மனைவி யோவனாலும் சூசனாலும்
தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். Imagine the company of Jesus. சும்மா இந்த படத்தில் ட்ராமாவில் எல்லாம் பார்த்துட்டு ஜீசஸ் வந்து சாதாரணமாக தாடியை வச்சுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி போகிறதெல்லாம் அதை தூக்கி எறிஞ்சிருக்க. தலை சாய்க்கு இடமில்லை, அதெல்லாம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். யூ ஆர் ஸோ பிஸி. அங்கேயும் ஏங்க எங்களுக்கு எங்கே நேரம் பற்ற மாட்டேங்குது. ஒரு நாள் எங்கே ஆரம்பிக்குது எங்கே போகுது. நான் ராத்திரி உட்காந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஜீசஸ் வந்து எல்லாம் ஊரே உலகமே தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்மளும் சொல்லலாம் தலை சாய்க்க நேரம் இல்லை, டைம் இல்லை. இப்போ இதே டிராவல் மினிஸ்ட்ரி ஒரு ஊருக்கு போனோம்னா அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை. புரியுதா? ஏன் இடமில்லை? அவர் பிச்சைக்கார வறுமையில் இல்லை, அது விஷயம் கிடையாது. டைம் கிடையாது. ஸோ பிஸி 30 வருஷத்துல ஊழியத்துக்கு வராரு. 3.5 வருஷம் தான் ஊழியம். அதுக்குள்ள அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கூறணும், நற்செய்தியை கூறணும். ஆவியானவர் மேல இருந்து இயக்கிறார். இங்கே போ அங்கே போ, நன்மை செய்யவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்யவும் சுற்றி திரிந்தாரு. பரிசுத்த ஆவியார் இயக்கிறாரு. சரீரத்துல மாம்சத்துல வந்து இயேசுக்கு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஓடிட்டு இருக்காரு. அதிகாலை வேளையில பிதாவுடைய முகத்தை தேடணும், இரவுல தனித்து போய் ஜெபம் பண்ணணும், பகல் முழுவதும் ஊழியம் செய்யணும். யோசிப்பாரு. அப்போ சொல்றாரு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம். இதை பிடிச்சிக்கிட்டு அவர் ஒரு ஏழை தரித்திரன். நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஜீசஸோடைய ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் யாருன்னு பாருங்க. ஜீசஸ் ஊழியத்தை பொருட்களால இன்னும் ஆஸ்திகளால் ஒரு நாட்டு ராஜாவுடைய யாரு ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜர். இமேஜின் சங்கீதா, ஹெரோட்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜர் அண்ட் சூசனா அண்ட் மெனி அதர்ஸ். சொல்லுங்க பாப்பா, மெனி அதர்ஸ். ஆரம்பத்தில் எப்படி வந்துச்சு? சில ஸ்திரீகள், மகதலேனா மரியாள் அப்படின்னு ஆரம்பிச்சு குணமாக்கப்பட்ட சில ஸ்திரீகள், குணமாக்கப்பட்டு ஆஸ்திகளால் தாங்கப்பட்ட நிறைய ஸ்திரீகள். இல்ல கவனிங்க, ஜீசஸோட இருந்த கம்பெனி டிசைபிள்ஸ், அசுத்தாவிகள் குணமாக்கப்பட்ட சில ஸ்திரீகள், அதுல மகதலேனா மரியா ஒருத்தங்க. அப்புறம் இவர்கள் வராங்க. யாரு? இந்த அவங்க இதெல்லாம் என்ன பண்ணாங்க? and many others who ministered to and provided for him. வசனம் போட்டிருக்கு, they provided for Jesus. Can anybody provide for Jesus? இயேசு தான ப்ரொவைடர். they provided for Jesus. அப்போ உங்க பணம் உங்க தங்கம் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லும் போது குதிக்காய்களை கடந்துக்கிட்டு சில பேர் வசனத்தை ஒழுங்காக படிக்கணும். அப்போ அன்னைக்கு எப்படி ஆண்டோடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு, இயேசுவோடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு எப்போ பார்த்தாலும் போடுறா மீன் வாயிலிருந்து காசு எடுறா இங்கேருந்து இதை எப்போது அப்படி நடக்கல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடந்தது. அதே போல இந்த ஆட்களும் வந்து என்ன பண்றாங்க? அவர்களுடைய மினிஸ்டர்ட் ஊழியம் செய்தார்களா? எப்படி ப்ரொவைட் பண்ணாங்களா? எப்படி? அவுட் ஆஃப் தேர் ப்ராப்பர்ட்டி அண்ட் பிலாங்கிங்ஸ், பர்சனல் பிலாங்கிங்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும். திரும்பி நாளைக்கு இதை பற்றி பேசுவோம். கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பாருங்க, நம்மளோட கண்களை திறப்பாராங்க. அப்போ இது எல்லாம் இவங்க வீட்டிலே இருந்துச்சுன்னா, ஆஸ்தி ஐஸ்வர்யம் இவங்க அப்படியே இருந்துச்சுன்னா வேலை நடந்திருக்காது. வாரி இறைக்க, ஏழைகளுக்கு கொடுக்க, ராஜ்யத்துல விதைக்க, இதெல்லாம் வெளியே வரும்போது ராஜ்யத்தின் படி என்ன பண்ணுது? எதுக்கு இப்போ இவங்களோட ப்ராப்பர்ட்டி எதுக்கு? இவங்க பர்சனல் பிலாங்கிங்ஸை வச்சு ஜீசஸ்க்கு எதுக்கு இவங்க மினிஸ்டர் பண்ணாங்களா? என்ன போட்டிருக்கு பாருங்க. ஏரோதின் காரியக்காரன் சூசன்னாவின் மனைவியாக யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்து. ஆஸ்திகளால் ஊழியம் செய்ய முடியுமா? செய்ய முடியும். அப்போ உங்க ஆஸ்தி எதுக்கு? ஊழியம் செய்வதற்கு. புரிந்த மக்கள் சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய கண்களை திறப்பாராங்க. அப்போ திரும்பி வருவோம். நேரில் அதனால முடிக்க போகிறோம்.
தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகள், எழுத இடம் இல்லை, அநேக ஸ்திரீகள் லிஸ்ட் போட்டா பெரிய லிஸ்ட். சொல்ற பாருங்க, ஜீசஸ் வாஸ் வெரி ரிச். இயேசு அவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தார். அதனாலதான் 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்மை ஐஸ்வர்யவானாக்க நம் நிமித்தம் தரித்திரனானார். ஏழையாக முடியாது, பணக்காரர் ஒருத்தர் தான் ஏழையாக முடியும். அவர் விண்ணுலகத்தை விட்டு மண் உலகத்துக்கு வந்ததே பெரிய தரித்திரம். ஆனா இங்க வந்தவர் ஏழையா இல்லை. ஒரு நாட்களில் சொல்ல போறோம், இயேசு கப்பல்களை வைத்திருந்தார். கொஞ்சம் ஷாக்கா இருக்கா? காண்பிக்கிறேன். கூட இருந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணி, இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் காரை வாங்கிட்டாரு, அவரு ஜெட்டு வச்சிருக்காரு. ஏங்க இயேசு அந்த காலத்தில் கப்பல் வச்சிருந்தாருங்க. ஏன்னா இருக்கிற நேரத்தில் அவ்வளோ வேலையை செய்து முடிக்கிறதுக்கு என்ன வேணும்? இவர் பொழுதுக்கு எல்லா இடத்துக்கும் நடந்து போயிட்டு இருந்தாருன்னா, எங்க கலிலேயா கடலை சுற்றி போகணும், நடந்து போனாலும் முடிஞ்சு போயிடுச்சு. கப்பல் ஏறி அங்கங்கே போயிட்டு அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் எதற்கு? தங்கள் ஆஸ்திகால் ஊழியம் செய்தார்கள். அந்த மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஆஸ்தியோடைய ரோல் என்ன. எந்த ஏரோது இயேசுவை போட்டு தள்ள நினைச்சானோ அவன் செத்து போய் அவன் பையன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவருடைய வீட்டு விசாரணைக்காரன், அவருடைய காரியக்காரன், அவருடைய மனைவி யாருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? ஜீசஸ்க்கு. எப்படி பாவிகளுடைய ஆஸ்தி வருமா? வரும். ஊழியம் செய்து பாருங்க, வரும். இயேசுவை பத்தி மற்றவர்கள் சொல்லி பாருங்க, வரும். வருது இயேசுவின் நாமத்துல. இன்னைக்கு ஏசப்பா எங்க இருக்கிறார்? உள்ள இருக்கிறார். ஏசப்பா பேசும்போது அங்க ஜீவன் உண்டாகுது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். சொல்ல நாளைக்கு வாங்க பேசுவோம், நிறைய பேசுவோம். நேரம் இல்லாதனால நிறுத்துக்கிறோம். எனக்கு ரொம்ப ஆசைதான் இதை நாள் கணக்காக உங்ககிட்ட பேசணும், வருட கணக்காக பேசலாம். ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஷோ பண்ணலாமா? பிதாவை நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, கோடி ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வாழட்டும், நல்லா இருக்கட்டும், செழிக்கட்டும். கர்த்தாவே, நீர் எங்களுக்காய் இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீர் எங்களுக்காய் சிலுவையில் ஏழை ஆடினே. உம்முடைய அங்கேயே கர்த்தாவே சீட்டு போட்டு கொண்டார்களே கர்த்தாவே, முழுவதுமாய் போய் நிர்வாணமாக்கிறார்களே கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் நிமித்தம் நீர் ஏழையாடி, எங்கள் நிமித்தம் நீர் தரித்திரனாடி, ஆகவே நாங்கள் நிமித்தம் உமக்காய் நாங்கள் செல்வதற்காய் வாழ்வோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் செழிக்கட்டும், முன்னேறட்டும், வாழட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நல்லா இருக்கட்டும். தேவாவியானவர் தொடர்ந்து நடத்துங்க, ஒவ்வொருவரையும் போஷிக்க, கடன் பிடியில வெளியே கொண்டு வாங்க, வியாதியஸ்தல் குணமாகட்டும், விசேஷமா எல்லா தயவும் கிருபையில் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் சோர்ந்து போகாமல் இன்னும் ஓட உதவி செய்யும். இன்னும் இந்த வேதத்தை ஆண்டவரே உடைய ஞானத்தை கொண்டு உடைய வெளிச்சத்தை கொண்டு படிக்க பார்க்கைகள் கண்களை திறந்து விடுங்க. பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்ய. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப இன்பமான நாளாய் அமையட்டும். கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ பீப்புள். லவ் யூ ஸோ மச். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. ஷலோம்.